அடடே! வந்தது தான் வந்துட்டீங்க. முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு போகலாமா? அது ஒன்றும் இல்லைங்க. முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1 தக்காளி பழம், 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த 3 வரமிளகா அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாற அளவுக்கு கோல்டன் கலரில் வெங்காயம் மாறிடுச்சு. அதோட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருங்க. மிக்சரில் எடுத்து வச்சதுக்கப்புறம் அது அப்புறமா அரைச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி தாளித்த எண்ணெயிலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த முட்டையை சென்டரில் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போகும். முட்டை இந்த மாதிரி பரட்டி போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தான் முட்டை இந்த எண்ணெயில் இருக்கணும், இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு ஒரு கடாயில் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுது அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. அந்த எக்கை அந்த மசாலாவில் சேர்த்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மசாலா அந்த எக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான முட்டை கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.